ஒன்னு சொல்லியிருக்கார், எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசுன்றார். I don't know whether my dear friend Vijay knows the meaning of fascism. பெனிட்டோ முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம். அது படிச்சிருப்பார் நினைக்கிற தெரியல, பேசுறார் அவர். அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் பாசிஸ்ட். ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்றார், இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர்ல 25 தொகுதி ஜெயிச்சாங்க ஐயா. அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வாழ்வை கொடுத்தாரு. அங்கே இன்னைக்கு ரக்ஷா பந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே. அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா? துன்புறுத்தி இருக்கிறாரா? ஏங்க, ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் 12 கால ஆட்சியில எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, ராமர் கோயிலும் கட்டப்பட்டது, மசூதியும் கட்டப்பட்டது. டோன்ட் பிளான்ட் ராங் இன்ஃபர்மேஷன் டு தி பப்ளிக். நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா, அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அபுதாபி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ் a முஸ்லிம் கண்ட்ரி. அங்க பாப்ஸ் மந்திர், நாராயணசாமி பாப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யுஏஇல, அரபு நாடுகளில், அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க, இப்ப தெரியும். பாப்ஸ் மந்திர் கட்டியிருக்காங்கன்னா யாரால? அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது. மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்டப்பட்டிருப்பாங்களா? கேட்கிறேன் விஜய் அவர்களை. Don't plant this wrong informations. இஸ்லாமியருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல.